ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னையும் தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நான் முதலாவது என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். मुझे भी आपके सामने खड़े किए इसके पहले प्रथम अपने परमेश्वर को धन्यवाद देती हूँ. ஜெபிப்போம். வாய்ப்பு கொடுத்த எங்க பெரியம்மா குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். मेरी बड़ी माँ को मैं धन्यवाद देती हूँ इस मौका के लिए. உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுப்பேனையா. உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. சிலுவை சுமந்தவரே, சிந்தையில் நிறுத்துகிறேன். சிலுவை சுமந்தவரே, என் சிந்தையில் நிறுத்துகிறேன். தெய்வமே, இயேசுவே, உம்மை தேடுகிறேன். தினம் தினம் உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம், 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 ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறோம். ए परमेश्वर इस अच्छे समय के लिए धन्यवाद देते हैं. பேசுறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர். बातें करने वाले तुम नहीं है लेकिन आपके पिता बातें करने அப்பா, वाले हैं. நீங்க என்ன மறைத்து பேச போறதற்காக ஸ்தோத்திரம். ए प्रभु हमें छुपाकर आप बातें करने वाले इसके நான் लिए स्तुति குறைவுள்ளவர் करते हैं. ஆண்டவரே. हमारे अंदर तो कमियां हैं. குற்றங்கள் குறைகளை மன்னித்து நீர் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். हमें क्षमा कर कर हमें उतरने वाले हमारे ऊपर. ஆண்டவரே, நீ ஒரு தீழ்ப்பானதில் வாய்ந்து எடுத்து போட்டால் நீ என்னுடைய வாய்ப்போல் இருப்பாய் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. बुरे कार्य को निकालेंगे तो मेरे मुंह के समान रहोगा कर कर लिखा है. ஆண்டவரே, நான் பேசல, நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். ए परमेश्वर मैंने बातें करती हूँ आप बातें करते हैं, इसके लिए स्तुति है. எங்க ஒவ்வொரு இதயத்தின் கண்களை கர்த்தர் திறந்தருளும் ஐயா. हमारे हर एक के हृदय की आंखों को खोल दीजिए. வாஞ்சையுள்ள வந்த இருதயத்தின் கண்களை கர்த்தர் திறக்கிறவர் जो ஆண்டவரே. भी चाहत के साथ आए उनकी आंखों को आप खोल दीजिए. எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். सब कुछ आपके हाथों में सौंपते हैं. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. கேக்குதா சத்தம்? எனக்கே கேட்க மாட்டேங்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் इब्रानियों 12वां अध्याय 1-2. पहला और दूसरा. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அவர் பொறுமையோட ஓடக்கடவும். धीरज के साथ दौड़ना है. யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. किसकी ओर? यीशु मसीह की ओर. இன்னைக்கு இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். इसके बारे में हम ध्यान करने वाले நமக்கு हैं. நியமித்திருக்கிற ஓட்டம் हमारे लिए जो रखा है उस दौड़ पर எல்லாருக்கும் ஒரு லைன் இருக்கு, அப்படிதானே? सभी के लिए है दौड़. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் ஒரே விதமான அழைப்பு கிடையாது. सभी के लिए एक ही समान की बुलावट ஆண்டவர் नहीं है. ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமா அழைத்து இருக்கிறார். परमेश्वर हर एक को अलग तरीके से बुला ஆனா तरीके லட்சியம் से. யாரு? இயேசு கிறிஸ்து, அப்படிதானே? लेकिन हमारी दौड़ का कहाँ खत्म होना है? यीशु मसीह की ओर. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். यीशु की ओर ताकते अपने लिए दौड़ रखा है, उससे धीरज के साथ दौड़ना है. வேற அழகா சொல்லியிருக்கார், பாரமான யாவற்றையும் जो भी बोझ है நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
और जो भी हम वस्तु उलझाने वाले हैं उसको दूर कर நம்ம कर செய்ய வேண்டிய கடமை. वह हमारा कर्तव्य है। அவர் நமக்கு உதவி செய்வார். परमेश्वर हमें सहायता என்ன சொல்லிட்டு करेंगे। வேதத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ये தருவேன். बोझ से दबे लोग मेरे पास आओ मैं तुम्हें विश्राम दूंगा कहकर। யாரெல்லாம் இடத்தில் வரும்போது உண்மையா जो भी उनके पास आते हैं सच्चाई के साथ அவருடைய சமூகத்துல பாரத்தை இறக்கி வைக்கும் போது और उनके सम्मुख पर अपने बोझ को उतारते நம்முடைய समय கவலைகள் நம்முடைய கஷ்டங்கள் हमारी चिंताएं हमारे क्लेश हमारे லௌகிக कष्ट கவலைகள் லௌகிக அதான் பாரமான யாவற்றையும் संसार की चिंता जो भी बोझ देती है हमें நம்மை சுற்றி நெருங்குற பாவத்தையும் தள்ளிவிட்டு और हमारे पास जो भी उलझाने वाले पाप को दूर உலகம் எங்க कर இருக்கு பொல்லாமனுக்குள் கிடக்கிறது. संसार बुरे मनुष्य की बात है। சோ நம்மை சுற்றி நெருங்கி நிக்குது அப்படிதானே. वो सब हमें घेर कर खड़ा நல்ல है। வாசி பாருங்க இடம் கொடுத்தா உள்ள வந்துரும். हम जगह देती हूँ अंदर आ जाती है। சோ அதெல்லாம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. वह सब हमारे हाथों में है। இதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார் इसके लिए परमेश्वर कहते நம்முடைய हैं நோக்கமெல்லாம் இயேசுவின் மேல. हमारी सब ताकना यीशु मसीह की ओर ही रहना அவர்தான் चाहिए। விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும். वे विश्वास की कर्ता और सिद्ध करने वाला है। ஒரு சபையை பார்த்து பவுல் அப்போஸ்தலர் சொல்வாரு एक कलीसिया को देखकर पौलुस ऐसे कहते हैं ஆவியில் ஆரம்பம் நீங்கள் என்ன பண்ண மாம்சத்தை முடிய பண்ண போறீங்களேங்கறாரு. आत्मा में शुरुआत की और शरीर में उसे अंत करने वाले எந்த हैं। சபையை பார்த்து சொன்னாரு? कौन से கலாத்தியர் எல்லாரும் गलाती सभा कलीसिया के बारे में அழகா எழுதியிருப்பாரு. देखिए अच्छी तरह से ஆரம்பத்துல लिखा है। அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க. पहले इतना दृढ़ से நீங்க थे। கண்ணை கட்ட கூட எனக்கு பிடுங்கி கொடுத்திருப்பீங்க. यदि आपसे आंखें मांगा जाए तो अपनी आंख को निकाल யார் कर உங்க देते இது थे। ஆண்டவர்கிட்ட வழுவி போக பண்ணது? कौन उसे परमेश्वर से फिसलने के लिए किया? ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் आत्मा में शुरुआत की हुई ஆண்டவரை तुम, பிரத்யட்சமாய் பார்த்த ஜனங்கள். परमेश्वर को देखे हुए लोग, ஆனா முடிய போறது மாம்சத்துல முடியுது. लेकिन उसे अंत करते समय शरीर So, में अंत இன்னைக்கு करने நமக்கு वाले அவர் हैं। எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ये हमारे लिए सब कुछ लिख कर முதல்ல रखा நம்ம है। பார்க்கிற போறதும் என்னன்னா பொறுமையோட ஓடக்கடவும். धीरज के साथ दौड़ना है। இன்னைக்கு பொறுமை ரொம்ப அவசியம் அப்படிதானே? धीरज बहुत अवश्य லூக்கால है। எழுதி இருக்கிறார் உங்கள் ஆத்துமாக்களே பொறுமையினால் உங்க ஆத்துமாக்களை வாசிக்கணும் காத்துக்கொள்ளுங்கள். लूका में ऐसे लिखा है कि धीरज से अपनी आत्मा को रक्षा அந்த कीजिए। ரெண்டாம் மூணாம் வசனம் வாசிங்க 12:2-3. இது எபிரேயர். इब्राहिम 12:1-2। அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. हालेलुया। தமக்கு முன் சந்தோஷம் எங்க? பரலோகத்துல பிதாவோட இருக்க போகிறார். देखिए स्वर्ग राज्य में पिता के साथ रहने वाले என்னன்னா हैं। அவமானத்தை எண்ணாமல் लज्जा को ना सोचते हुए சிலுவையை சகித்து क्रूस को सहन कर कर தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். परमेश्वर की दाहिनी बाजू पर सिंहासन पर विराजमान है। ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாதை वही परमेश्वर हमें सिखा कर दिए हैं। அவமானத்தை எண்ணாமல். लज्जा को ना देखते हुए। நம்ம மனிதனா பிறந்தா எல்லாருக்கும் என்ன வரும்? அவமான நிந்தைகள் எல்லாம் உண்டு அப்படிதானே? देखिए मनुष्य के द्वारा हम यहाँ आए हैं, हमारे लिए सब कुछ रहेगा, निंदा, ஆனா அதை நம்ம சகிக்குமா? लेकिन हम उसे सहन कर पाते हैं क्या? என்ன போட்டிருக்கு? சிலுவையை சகித்து. क्रूस को सहन कर कर சிலுவையை தாண்டோட சொல்றார். அனுதினமும் என்ன பண்ணணுமா? டெய்லி சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் சென்று வாங்கன்னு எழுதி இருக்குது லூக்கால. देखिए लूका में ऐसे लिखा है कि हर दिन अपने क्रूस को उठाकर। அந்த வார்த்தையை வாசிச்சு பாருங்க. சகிக்கிறதுன்னா என்ன? देखिए सहन करना मतलब क्या होता யாராவது ஏதோ है? நம்மளை பத்தி தப்பா சொல்லட்டும், நம்ம செஞ்சிருக்கே மாட்டோம். देखिए यदि कोई हमारे बारे में बुरा जो हम नहीं किए हैं उसके बारे में ஆனா बताएंगे அதை तो சகிக்குமா? उसे हम सहन कर पाते நம்மள क्या? யோசிச்சு பார்ப்போமே. अपने आप को जांच कर देखिए, அதுலதான் பொறுமை விளங்கும். वहाँ ही धीरज நம்ம प्रकट என்ன होगी। பண்ணுவோம்? உடனே நான் அப்படி பண்ணல அப்படி ப்ரூஃப் பண்ண ஆரம்பிப்போம். உடனே तुरंत हम उसे बोलने लगते हैं कि मैंने वैसे किया ही नहीं कर இன்னைக்கு कर। எத்தனை பேர் சகிச்சு நான் இந்த வசனம் பேசுறேன்னா நான் சகிக்காம நான் பேச முடியாது. यदि इस वचन को प्रचार करनी है तो मुझे सहन करना होगा। நிறைய காரியங்களை ஆண்டவர் சகிக்க வச்சிருக்கிறாரு. कई कार्यों को परमेश्वर सहन करने के लिए अनुभव किए हैं। சகிக்கிறதுனா என்ன? பேசுறது இல்ல. எவ்வளவு திட்டிட்டே கேட்டுட்டே இருக்கணும், நம்ம பார்த்து ஜோமிட்டே இருக்கணும். देखिए जितना भी हमारे बारे में बुरा कहेंगे हमें वैसे ही सुनकर रहना அப்படி पड़ेगा। இருந்திருக்கீங்களா? वैसे है क्या कोई? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிதானே? देखिए पति और पत्नी के बीच நம்ம में कई கூட समस्या இருக்கிறது யாரு? आती है। ஹஸ்பண்ட் தான். हमारे साथ कौन रहते हैं? நம்ம हमारे கூட पति, இருக்கவங்க பிள்ளைங்க தான். हमारे बच्चे।
வெளியில போன வீட்டுக்குள்ள தான் சாட்சி. पहले घर पर ही गवाही, வீட்டுக்குள்ள அவமானம் வரும், घर पर निंदा आएगी, இந்தியான பேச்சு கேட்கலாம், निंदा भरा हुआ शब्द को सुनने के நம்ம लिए मिलता है। சொல்லாத அவங்க சொல்லி ப்ளேம் பண்ணுவாங்க. जो हम नहीं बोले थे उसे बोलकर हमें गुस्सा दिलाएंगे। उसे सहन किए क्या? சகிச்சிருக்கீங்களா? सहन किए क्या? அதுதான் பொறுமையோட ஓடக்கடவும். யோசிச்சு பாருங்க, उसी के बारे में लिखा है कि धीरज के साथ ஜீசஸ் दौड़ना ஆண்டவரை है। குறித்து யோசி. 30 வருஷம் அவர் குடும்பத்தோட இருந்தார், அப்படிதானே? देखिए हमारे मसीह 30 साल तक परिवार की நான் संग யோசிச்சு रहे। பார்த்தேன், 4 பிரதர்ஸ் அவருக்கு हम मैं सोचने लगी 4 भाई आते, கூட தானே வாழ்ந்தார் அவரு. उनके साथ ही वो पालन पोषण சில हुआ। காரியங்கள் வேதத்துல அவங்கள பத்தி எழுத, அவர் ஊழியத்துல வரும்போது பிரதர்ஸ் குறித்து எழுதப்பட்டிருக்கு. सेवकाई में आते समय उनके भाइयों के बारे में लिखा எவ்வளவு है। நிந்திச்சிருப்பாங்க, அப்படிதானே? देखिए कितना निंदा किया रहेंगे। அதான் எனக்கே தெரிஞ்ச சவுண்ட் எனக்கு காதுல கேட்கணும். சகோதரர் என்ன சொன்னாங்க, வேதத்துல எழுதியிருக்கு, அப்படிதானே? நீ இங்க அற்புதம் பண்ணுத, எல்லாருக்கும் முன்னாடி போய் என்ன பண்ணு, அற்புதம் பண்ணு அப்படின்னாங்க. उनके भाइयों कहने लगे कि यहाँ तो अद्भुत करता है, सभी के सामने जाके अद्भुत कार्य சொன்னாங்க दिखाया। இல்லையா? बोले थे அப்ப क्या नहीं? வீட்டுக்குள்ள இருக்கும்போது எவ்வளோ இருந்திருக்கும்ல, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். परमेश्वर सब कुछ जानते हैं। என்ன பண்ணாரு, பொறுமையா இருந்தாரு. धीरज के साथ 30 रहे இயர்ஸ் 30 सालों तक। அம்மா அப்பா பத்தி தெரியும் இருக்கு. माता पिता के बारे में அவர் जानते थे। இருக்கும் போதே யாரே அப்பா இறந்துட்டாங்க. वो रहते समय उनके पिताजी ஆண்டவர் என்ன गुजर गए। செஞ்சிருக்கான்னு பைபிள் எழுதியிருக்கு. परमेश्वर क्या किया करते என்ன வேலை पवित्र शास्त्र பார்த்தாங்க? में लिखा है क्या काम करते थे? தச்சன், இவன் சொல்லுவாங்க, இவன் தச்சன் அல்லவான்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கு. ये तो कारपेंटर है कर लिखा है। என்ன பண்ணாரு, வீட்டுக்குள்ள அதை பார்க்க என்ன பார்த்தாரு, வேலை பார்த்து குடும்பத்தை நடத்தினார் ஆண்டவர். काम कर अपने परिवार को चलाए थे। சகோதரர்கள் என்னெல்லாமோ திட்டினாலும் அவர் அமைதியா போயிருந்திருப்பாரு. उनके भाई कितने बोलने पर भी वो धीरज से रहे थे। அவர் எதுவுமே நான் ஆண்டவர்னு ப்ரூஃப் பண்ணல. वो वहाँ उनके सामने नहीं ना दिखाया right कि मैं परमेश्वर हूँ நான் कर ரைட்னு ப்ரூஃப் பண்ணவே இல்ல. मैं सच्चाई हूँ कर वहाँ எனக்கு परमेश्वर नहीं இப்படிப்பட்ட दिखाया। சூழ்நிலை வரும்போது நான் நெகேமியாவை யோசிப்பேன். ऐसी परिस्थिति मुझे आते समय में नehemiया को सोचती हूँ। மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுவார் நெகேமியா. वो अपने हृदय पर प्रार्थना करता என்ன था। பண்ணுவார், ராஜா கிட்ட நிக்கும் போது, ஆண்டவரே அவரோட கண்கள்ல எனக்கு தயை கிடைக்க பண்ணும். राजा के सामने ठहरते समय इनकी नजरों में मुझे दया मिलने दीजिए। அவர் ஜெபம் பண்ணிட்டே தான் ராஜாட்ட கேட்பாரு, ராஜாவோட கண்கள்ல தயை கிடைக்கும். प्रार्थना करते ही वो राजा से पूछता है और उन पर दया मिलती है। ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், நல்லா நினைச்சுக்கோங்க. परमेश्वर हृदय को देखने वाला நம்ம है। வெளியில எப்படினாலும் பரிசுத்தவான் மாதிரி காட்டலாம், हम तो बाहरी दिखा सकते हैं कि मैं पवित्र ஆண்டவர் हूँ இருதயத்தை कर, காண்கிற தேவன். लेकिन हमारे परमेश्वर हमें हृदय को நம்ம देखने वाले இருதயத்துல हैं। எப்படி இருக்கு, நம்ம சகிக்கிற தன்மை இருக்கா? देखिए हमारे हृदय पर धीरज है क्या? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் சிலுவை. परमेश्वर हमें सिखाकर दिए क्रूस। சோ அந்த சகிக்கும் தன்மை நம்ம கேட்போம் ஆண்டவர்கிட்ட. उस धीरज को परमेश्वर से मांगेंगे। பொறுமையோட ஓடக்கடவும்ங்கறாரு. धीरज के साथ दौड़ने के लिए बुलाया है। பொறுமையாய் ஓடணும். யோப பத்தி அழகா எழுதி இருக்கு, அப்படிதானே? நீடிய பொறுமை என்று எழுதி இருக்கிறது. देखिए अय्यूब के बारे में बहुत धीरज, அவர் ரொம்ப சகிச்சாரா இல்லையா? वो बहुत धीरजवान थे। மனைவி திட்டும் போது என்ன பண்ணாரு? उनकी पत्नी चिल्लाते समय क्या किए? பைத்தியக்காரி போல நீ பேசுற அப்படின்னாரு. तू तो मूर्ख जैसा बातें करती है। எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிந்திக்காங்க. उनके सब मित्रों ने निंदा करने நான் लगे। அதெல்லாம் பைபிள்ல குறிச்சு வச்சிருக்கேன். அவ்வளோ அவருக்கு விரோதமா அவ்வளோ பேசுறாங்க. वे सभी पवित्र शास्त्र में रेखा कर रखी हूँ। அதெல்லாம் சகிச்சாரு, பொறுமையோட ஓடினாரு. उसे पूरा सहन की और धीरज के ஏன்னா साथ दौड़े வேதம் थे। உண்மை சத்தியம். देखिए पवित्र शास्त्र सच्चाई सत्य है। புதிய ஏற்பாட்டிலே இருக்கு, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. उसके बारे में नया नियम में भी लिखा है कि अय्यूब के धीरज के बारे में हम सुने हैं। நம்ம எவ்வளவு சகிக்கோமோ அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. देखिए हम कितना सहन करते हैं उतना आशीष है। ஆண்டவர் வெளிப்படுத்துவார். परमेश्वर से प्रकट करेंगे। நம்ம பொறுமையா அந்த திட்டெல்லாம் கேட்டுட்டே இருங்க, அமைதியா இருங்க. ஆண்டவர் ஒரு நாள் அவங்க கண்களை திறப்பார். देखिए वो चिल्लानों को धीरज से स्वीकार कीजिए। परमेश्वर उनकी नजरों में हमें ऊंचाई அவங்க करेंगे। நம்மட்ட வந்துருவாங்க, மன்னிச்சுக்கோன்னு கேட்பாங்க. वह हमारे संग आकर पूछेंगे कि क्षमा कर देना। அப்படிதானே? ऐसे ही है ना। நியமித்திருக்க ஓட்டத்துல நம்ம பொறுமையோட ஓடணும். हमारे लिए रखा गया उस दौड़ पर धीरज के साथ दौड़ना है। ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தார். अब्राहम धीरज के साथ बाट जोड़ रहा था। யோசேப்பு
பொறுமையாய் காத்திருந்தார் 13 வருஷம். यूसुफ 13 साल तक बाढ़ जो रहा था, எவ்வளவு அவர் சகிச்சார் அப்படிதானே? कितना वो सहन किए। சகோதரர்கள் எப்படி அவரை தூக்கி குழியில போட்டாங்க, देखिए उनकी भाइयों, खुद के भाइयों खड्डा में डाल दिए, ஆனா சகிச்சார் யோசேப்பு. लेकिन वो सहन किए, அன்பு கூர்ந்தாரு. प्रेम जताए। இதுதான் வித்தியாசம். यही अलगपन है। உலகம் வந்து நிறைய பேர் சகிச்சுட்டு போயிருவாங்க. நான் அன்பு உண்மையாவே உள்ளத்துல இருந்து ஒரு அன்பு. யோசேப்பு மனப்பூர்வமாய் சகோதரர்களை மன்னித்தார். देखिए संसार के लोग सहन करेंगे, लेकिन पूरे प्रति प्रेम रखना परमेश्वर से होता அதான் है। கல்வாரின் அன்பு, वही क्रूस का प्रेम, அதான் ஆண்டவர் கொடுக்கிற அன்பு. वही परमेश्वर देता हुआ प्रेम। நமக்கு முன்னோடி இயேசு கிறிஸ்துவின் வேதம் எழுதியிருக்கிறது. हमारा नम पद चिन्ह परमेश्वर है। என்ன வந்தாலும் அவரை தான் பார்க்கணும். जो कुछ भी आने दीजिए, हमें उनकी ओर ही ताकना है। பக்கத்துல ஓடுறவங்க பார்த்தோம்னா நம்ம விட்டுருவோம். बगल में किसी को देखेंगे तो हमारी दौड़ को तो छोड़ देंगे। ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. हर एक के लिए हर बुलावट अलग है। அப்படிதானே? ஐயோ அவங்க எப்படி இருக்காங்க, நான் அப்படி இல்லையே. देखिए वे वैसे, हाय मैं ऐसा नहीं हूँ நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளவு கொடுக்கிறேன், எனக்கு வீட்ல ஆசீர்வாதம் இல்ல. देखिए मैं कितना प्रार्थना करती हूँ, कितना देती हूँ, क्यों मैं आशीष लायक அவங்க नहीं வீடு हूँ। கட்டியிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நமக்கு ஒண்ணு இல்லையே. वो तो घर बांध ले, मेरे पास तो कुछ नहीं है எதுவுமே कर, நினைக்காதீங்க. कुछ भी मत सोचिए। வேதம் தெளிவா எழுதியிருக்கு. அவனவன் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் தரித்திருக்க கடவன். पवित्र शास्त्र में साफ लिखा है कि जिसकी बुलावट है उसी நம்மளை बुलावट में ஆண்டவர் रहेंगे। எப்படி அழைச்சாரோ அதுல நம்ம நிலைச்சு இருக்க வேண்டும். जैसे परमेश्वर की बुलावट है वैसा स्थिर रहना है। நமக்கு எங்க வீடு இருக்கு? देखिए हमारे लिए क्या நிறைய है? டைம் சொந்த வீடு பரலோகத்துல இருக்கு. நமக்கு हमारे खुद के घर स्वर्ग राज में है। விசுவாசிக்கீங்களா? आप विश्वास करते हैं? ஆண்டவர் உங்களுக்காக நான் அநேக வாசஸ்தலங்களை உண்டாக்க போகிறேங்கிறாரு. तुम्हारे लिए मैं अनेक स्थल को तैयार करने जा रहा हूँ சீஷர்களை करके। பார்த்து சொன்னாரு. चेलों को देखकर बताते हैं, நம்மோட சீஷர்கள்னா हम तो यदि उनके चेले हैं तो சீஷர்கள்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படிதவங்க தான் சீஷர். जो भी उनकी आज्ञा पालन करते हैं वही उनकी चेला அவரோட है। பாதையில் நடக்கிறவர்கள் தான் சீஷர். उनकी पद चिन्हों में चलते वही चेले हैं। அவர் நமக்கு நியம் இப்படிதான் நீ போகணும் அப்படின்னு குறிச்சிருந்தா எனக்கு அப்படி வேணும் இப்படி நம்ம கேட்கவே கூடாது. यदि परमेश्वर हमारे लिए ऐसे ठहराए हैं तो मुझे ऐसा वैसा नहीं पूछना है। போதும் என்று மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். काफी है कर सोचने वाले मन ही बहुत ही लाभदायक है। பாருங்க, நான் அதான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நானா मैं इसके बारे में बहुत खुश होती हूँ। ஆண்டவரே எனக்கு சொந்த வீடு பரலோகத்துல இருக்காங்க. हे परमेश्वर मेरे लिए खुद का घर स्वर्ग राज எல்லாருமே में நம்ம है। பரதேசியா கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். हम सब यहाँ परदेसी कुछ समय के लिए रहेंगे, அதுதானே கொஞ்ச நாள். थोड़ी देर के யுத்தத்தின் लिए। செய்திகளை கேட்கிறோம். युद्ध की समाचार सुनते இதெல்லாம் हैं, நம்மளுக்கு எச்சரிப்பின் சத்தம். ये सब हमें चेतावनी देती है। எப்பொழுது நம்ம கிறிஸ்துவுக்குள் ஆயத்தமா இருக்கணும். मसीह के अंदर हमें तैयार होना है। அவரை போல வாழ்ந்தாதான் பரலோகம் போக उन्हीं முடியும். के समान जिएंगे तो ही स्वर्ग राज நம்மளை जाएंगे। நோக்கம் அவரே நம்ம பார்க்கணும். हम उनके और ही ताकना है। நம்ம நோக்கி பார்க்கிற ஒரே ஆளு ஜீசஸ் மட்டும்தான். हम किसके ताकते हैं? यीशु मसीह की ओर सिर्फ। மத்தவங்கள பாத்துறாதீங்க, ஊழியக்காரங்களை பாத்துறாதீங்க. दूसरे और को मत ताकिए, सेवक सेविकाएं को मत ताकिए। அவர் ஒரு அதான் சொல்லி இத்தனை திரளான சாட்சிகள் முன்னாடி இருக்குன்னு அழகா எழுதியிருக்கு வேதம். देखिए इतने गवाही हमारे पास है, அதனாலதான் அவர் எழுதியிருக்காரு இயேசுவை நோக்கி. इसलिए वो लिखा है कि यीशु की ओर அவர் ताकते எப்படி रहे। பிறந்தாரு? ஏழை குணத்துல தான் பிறந்தாரு, அப்படிதானே? देखिए वो धीरज होकर ही जन्म लिए थे। ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தகப்பன், सभी के लिए वो पिता, எல்லாருக்கும் ஒரு ஆண்டவர். सभी के लिए परमेश्वर, அவர் எல்லா விதத்திலும் நமக்காக வாழ்ந்து காட்டினார். सभी कार्य में हमारे लिए जी कर दिखाए ஒரு थे। அப்பா இருந்தா குடும்பத்துல எவ்வளவு பொறுப்பு இருக்கும், அந்த பொறுப்பெல்லாம் ஆண்டவர் செஞ்சு கொடுத்தாரு. यदि पिता गुजर जाते हैं तो कितना संभालना पड़ता है, वो प्रभु वैसे பிறக்க संभाले। இடம் இல்லாம பிறந்தாரு. उन्हें जन्म देने के लिए जगह எத்தனை नहीं है, பேர் वैसे ரோட்ல जन्म இருக்கிறத लिए। நம்ம பார்க்கிறோம், அப்படிதானே? देखिए हम रोड पर देखते हैं कितनी நிறைய जगह டைம் है। எனக்கெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். कई बार मुझे दुख वेदना होती है, வீடு இல்லாம இருக்காங்க ரோட்ல. बिना घर के रोड पर आए हैं, அவங்க என்ன வெயிலையும் இதுலயும் படுத்திருக்காங்க. धूप पर और ठंडी पर वैसे लेटे நன்றி हैं। சொல்லுவோமா ஆண்டவருக்கு? நம்ம हम धन्यवाद चढ़ाएंगे நமக்கு प्रभु உட்கார को। வீடு கொடுத்திருக்காருல்ல, हमें ठहरने के लिए घर दिए உடுக்க हैं, ட்ரெஸ் கொடுத்திருக்காரு. पहनने के लिए वस्त्र दिए हैं। எப்பவும் ஆண்டருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. लगातार धन्यवाद चढ़ाइए, இதுதான் ஆண்டர் பிரியமா இருக்கிறார். इसमें परमेश्वर आनंद है। ஆண்டர் எப்படி வாழ்ந்தார் எல்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி இருக்குது. देखिए परमेश्वर कैसे जिए है वो सब हमारी அதான் नजरों 1 में है। கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். पहला कोरिन्थियर 6 अध्याय में देखते हैं 7ஆம் வசனம். 7वां वचन, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை
பொறுத்து கொள்ளுகிறதில்லை? ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? क्यों अपने हानि को नहीं सहते? சகிக்கிறத பத்தி பார்த்தோம் தானே. सहने के बारे में हम देखें, ஆண்டவர் சகித்தாரு. परमेश्वर सहन किए। நிறைய நம்ம பாக்குறோம், தப்புப்பட்டு நம்ம தப்பு பண்ணி நம்ம வாங்குறது அது வேற. गलत कर कर सहना वो अलग बात है। தப்பு பண்ணாமே, हम गलत नहीं நம்ம करते, சொல்லாமே, कुछ ना बोलते हुए அநியாயமாய் நம்மள பேசினாங்கன்னா, अन्याय हमारे बारे में बोलेंगे, அநியாயமான காரியம் நமக்கு செஞ்சாங்க, अन्याय कार्य हमारे विरुद्ध அதை करते हैं, மனப்பூர்வமாய் மன்னிக்கணும், उसे पूरी तरह से क्षमा करना அப்படி है। சகிக்கணும், எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். वैसे सहन करना है, उसके बारे में कुछ भी नहीं बताना है। யாரும் சகிக்க மாட்டாங்கன்னு பவுல் எழுதுறாரு. ஏன்னா நீங்களும் அதே அநியாயத்தை செய்யறீங்க. देखिए पौलुस कहते हैं कि कौन सहन नहीं करेंगे, वह अन्याय तुम भी நல்லா करते இந்த हो। வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ये वचन को अच्छे से याद में रखिए। சகோதரன் சகோதரன் வழக்காடுகிறான்னு எழுதி இருக்கிறது. देखिए भाई भाई मुकदमा करते हैं। ஆண்டவர் யாரும் வாக்குவாதம் செய்ய மாட்டாருன்னு இருக்கு, கூக்குரலிட மாட்டாருன்னு இருக்கு. परमेश्वर मुकदमा नहीं करते हैं और न चिल्लाते कर कर लिखा है। தப்பாவே நம்ம இடத்தை எடுத்துட்டு போட்டுமே விட்டு கொடுத்துருங்க. देखिए अन्याय के तौर पर अपनी जगह को लेने दीजिए। நமக்கு பரலோகத்துல இடம் இருக்கு. हमारे लिए स्वर्ग पर जगह है। இங்க எவ்வளவு நம்ம கொடுக்கறோமோ அங்க பரலோகத்துல நமக்கு அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. यहाँ हम कितना त्याग देते हैं, परमेश्वर उतना हमारे लिए दंड वहाँ रखे நம்ம हैं। வழக்காடண்டா, हम मुकदमा नहीं करेंगे, அன்பா விட்டுரும். அதான் சகிக்கும் தன்மை. वो प्रेम से छोड़ देंगे, वही सहन की गुण है। ரெண்டாவது காரியம் பார்ப்போம். दूसरा कार्य देखेंगे, எபேசியர் 2ஆம் அதிகாரம் एफेसियों दूसरा अध्याय 8, 9, 10. 8, 9, 10। கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அடுத்த வசனம் 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. हालेलुया। பொறுமையோட ஓடும்படி ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. पहला परमेश्वर धीरज के साथ दौड़ने के இங்க लिए, எதுல நடக்கும்படி அவர் முன்னதாக நற்கிரியைகளை செய்யும்படி முன்னதாக ஆயத்தம் பண்ணிட்டார் நமக்கு. और यहाँ लिखा है कि भले कामों को करने के लिए पहले से हमारे करने இந்த के लिए। வார்த்தையை நம்புறீங்களா? इस वचन को भरोसा करते हैं? ஹல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। மேல பாக்குறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். अनुग्रह से उद्धार पाकर, நம்முடைய கிரியையினால் அல்ல. हमारे कर्मों से नहीं। என்ன அர்த்தம் இது? इसका क्या अर्थ है? நிறைய நினைப்போம், நான் நல்லா செஞ்சிருக்கேன் அதனாலதான் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்காரு. मैंने अच्छे कर्म किया है इसलिए परमेश्वर ने मुझे बुलाया है। நான் நிறைய பேருக்கு தானம் தரம் பண்ணிருக்கேன் அதான் என்னை ஆண்டவர் அழைச்சிருக்காரு. मैं कई लोगों को दान धर्म की हूँ அதான் इसलिए என் बुलाया। பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சாரு. इसलिए परमेश्वर मुझे क्षमा இல்லவே किए। இல்ல. ऐसा है நம்முடைய ही नहीं है, கிரியையினால் அல்ல, हमारी क्रियाओं से नहीं, இதனால அவருடைய கிருபையினாலே उनकी अनुग्रह से எல்லாரையும் ஆண்டவர் மன்னிச்சாரு. सभी को परमेश्वर क्षमा எல்லாருக்கும் किए, இலவசமான மன்னிப்பு. सभी को मुफ्त से क्षमा। இன்னைக்கு தப்பா அந்த கிருபை எல்லாரும் பேசுறாங்க. लेकिन आज लोग उसे गलत से बातें करते हैं। அந்த நம்மளோட கிரியையினால் அல்ல, கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். हमारे कर्मों से नहीं, परमेश्वर की करुणा எவ்வளவு பெரிய से। பாவனால ஆண்டவர் மன்னிப்பாரு. देखिए कितना बड़ी पाप होने ஆனா दीजिए, எங்க परमेश्वर வரணும்? क्षमा करेंगे। அவர்ட்ட வரணும், அப்படிதானே? लेकिन किसके पास आना है? उन्हीं के पास आना மனது है। மாறி நம்ம இருதயம் குத்தப்பட்டு அவரிடத்தில் வந்த எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள். मन फिरावट होकर जो भी हृदय में छेद पाए, वो मन फिरा कर आए, वो उद्धार पाए। So, ரெண்டாவது சொல்றாரு, நமக்கு ஒரு கிரியைகள் நற்கிரியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். दूसरा कहते हैं कि हमारे लिए अच्छे कार्य को कर कर रखे हैं। எல்லாருக்கும் நற்கிரியைகள் இருக்கு. सभी के लिए भले முத काम நம்ம है। பண்ணதுக்கு உள்டா என்ன அர்த்தம்? துர்க்கிரியைகள், அப்படிதானே? पहला क्या है? बुरा क्रिया। என்ன பண்ணிருப்போம்? மத்தவங்க மேல பொறாமப்பட்டிருப்போம், दूसरे पर जलते रहेंगे, பெருமையா நினைச்சிருப்போம், घमंड सोच, அப்படிதானே? நிறைய காரியங்கள் அங்கிங்க காசிப்பிங் அப்படின்னா यहाँ वहाँ चुगली लगाना, அங்கங்க பேசுறது, यहाँ वहाँ बातें करना, அப்படிதானே? இந்த நான் வச்சு என்னெல்லாமோ பண்ணுதோம். इस जीभ से कुछ बहुत कार्य करते हैं। ஆக்கினை கொடுத்து நான் வந்து நரகொண்டு எழுதிருக்கு. जीभ है कर नरक घर कर पवित्र शास्त्र ஆனா में लिखा है। என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ लेकिन जब उद्धार पाए, அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நற்கிரியைகளை ஆண்டு வச்சிருக்காரு. और सभी के लिए परमेश्वर भले कार्य को रखे हैं। நல்லா மாஸ்டர் பண்ண மாதிரி தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். हम परमेश्वर की काम है, ஏன்னா ஆண்டவர் நம்மள வச்சு செய்ய நினைக்கிறத நம்ம செய்யணும், அப்படிதானே? क्योंकि परमेश्वर हमसे जो कार्य करना चाहते हैं उसे करना है। அப்பனா முன்னாடியே நியமிச்சிட்டார் ஆண்டவர். पहले ही परमेश्वर नियुक्त किए So, हैं। எப்போது வெளிப்படுத்துவாரு? कब प्रकट करेंगे?
ஆண்டவரே உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? हे परमेश्वर आपकी इच्छा क्या है? கேப்பீங்களா ஆண்டவர்ட்ட? आपसे आप परमेश्वर से நம்ம वैसे ஒவ்வொரு पूछते हैं? காரியம் செய்யும்போது ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நீ நடத்துங்கப்பா. हर एक कार्य करते समय हमें पूछना है कि परमेश्वर आपकी अरे इच्छा क्या के अनुसार करेंगे? चलाइए। ऐसे பவுல் என்ன पूछते சொன்னாரு? क्या है? தொட்ட உடனே சொல்ற ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா उसे இருக்கேன். छूते ही पौलुस कहते हैं परमेश्वर मैं क्या करूं? அப்படின்னா நம்ம சிலுவையில நம்மள மறிச்சிட்டோம்னு அர்த்தம். उसके कारण है कि हम क्रूस पर मार நம்முடைய கை चुके। கால் எல்லாம் அவருடையது இனிமே. हमारे हाथों पैर उन्हीं का है। அவருடைய செய்கையாக ஆண்டு மாற்றுவார். उनका काम उनके कार्य அவர் बदल நம்மள देंगे। மூலமா என்ன செய்யணுமோ இந்த உலகத்துல அவர் செய்ய வைப்பாரு. हमारे द्वारा इस संसार में क्या करना है उसी को कराएंगे। அதுதான் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய blessing யோசிச்சு பாருங்க. वही परमेश्वर की क्रिया है। सोच நம்ம के देखिए மூலமாக ஆண்டவர் செய்வார். हमारा द्वारा करेंगे। முழுமையா ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர்ட்ட இருதயத்தை கொடுத்துறணும். पूरी तरह से हमारे हृदय को परमेश्वर को देना है। அதுதானே ऐसा ही है क्या? அவருடைய சித்தத்தின்படி வாழணும். परमेश्वर की इच्छा के अनुसार நிறைய டைம் जीना நம்ம है। நினைப்போம் இது சித்தமா இருக்குமோ நம்ம நினைச்சிருவோம். कई बार हम सोचते हैं कि ये चित्ता ये इनका எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்போ ஒரு इच्छा होती है क्या? இப்போ ஒரு தேவை இருக்கு நமக்கு. देखिए एक नमूना हमारे लिए एक जरूरत है। சோ எதையாவது ஒரு ஹெல்ப் நம்மளுக்கு கிடைக்கும் நினைச்சுக்கோங்களா? हमारे लिए कुछ सहायता मिलती है। ஆள்கிட்ட நம்ம யார்கிட்ட போய் கேட்டுறோம் தெரியாம. हम तो किसी से पूछ लेते हैं। ஆமா நினைப்போம் நமக்கு தேவை இருக்கு அப்படின்னு நினைப்போம். हमारे लिए जरूरत है। ஆனா ஆண்டவருடைய சித்தம் வேற ஏதாவது இருக்கும். लेकिन परमेश्वर की इच्छा और कुछ நம்ம होता है। நினைச்சிருவோம் அது நமக்கு நல்லதுக்கு தான் நினைப்போம். लेकिन हम सोचते हैं कि वो हमारी भलाई के लिए है। செய்கிறது வித்தியாசமா ஆண்டு செய்வாரு. लेकिन परमेश्वर की क्रिया वो अलग है। நிறைய காரியங்கள் ऐसे अनेक कार्य நன்மை தீமை அறியத்தக்க கனினா என்ன தெரியுமா? बुराई और भलाई का होने वाला அப்ப फल என்ன क्या அர்த்தம் है? தெரியுமா? वो क्या है जानते हैं? நன்மை இருக்கும் தீமை இருக்கும். भलाई भी रहेगा और बुराई भी ஆண்டவர் रहेगा। ஃபுல்லா நன்மையாய் நிறைந்தவர். परमेश्वर पूरा भलाई से भरे हैं। நம்ம நினைப்போது நன்மைண்டு ஆனா அதுல தீமை இருக்கும். அததான் அன்று புசிக்காதங்காரு. लेकिन हम सोचते हैं कि वो भलाई है लेकिन उसके अंदर बुराई है। एग्जांपल என்னை பத்தி इसके लिए परमेश्वर कहते हैं उसे नहीं खाना। நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். मैं नहीं सोचने के लिए सोची थी। என் ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். मेरे परिवार वाले लोग जानते हैं। 2018ல 2008वां அப்ப साल எங்க पर அம்மா வீட்ல தான் நான் இருந்தேன். तब मैं मेरे माताजी की घर पर रह அப்ப रही थी। எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. लेकिन मेरे लिए एक बुलावट आया। அந்த ஒரு டாக்டர் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க யுஎஸ்ல இருக்காங்க. मेरा एक डॉक्टर के जाना हुआ परिवार की फैमिली यूएस में है। அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த சர்ச்சை ஒரு பாஸ்டர் நடத்திட்டு இருக்காரு. उस कलीसिया को एक पासवान चला रहा है। நான் பாஸ்டர் நடத்திட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டருக்கு வந்து வயசு 86 ஆயிட்டு. वो तो 86 की उम्र हो गई। அதுக்கப்புறம் அடுத்த யாரும் இல்ல. उसके बाद चलाने के लिए कोई नहीं அப்ப है। சொன்னாங்க நீங்க ஃபேமிலியா வந்துருங்க. आप परिवार से वहां आ जाइए। நீங்க अங்க ஃபேமிலியா இருந்து ஊழியம் பண்ணுங்க. आप अपने परिवार के साथ रहकर यह सेवकाई வீடு कीजिए। உங்களுக்கு வீடு தந்து வீடெல்லாம் பார்த்துட்டாங்க. आप सब आप हमारे लिए घर भी देखने நான் அவரோட लगे। சித்தத்தை கேட்கவே இல்ல. मैं परमेश्वर की इच्छा नहीं நான் पूछी। என்ன நினைச்சேன்னா அப்ப நம்மளுக்கு இங்க இருந்து ஆண்டு கொண்டு போறோம் நம்ம சிறையிருப்பு திருப்பப்படுதுன்னு நினைச்சேன் நான். मैं सोचने लगी कि बंदीगृह से परमेश्वर मुझे यहाँ से वहाँ लेकर जा रहे हैं। முதல்ல பாஸ்போர்ட் இருந்து என் பிள்ளைங்களுக்கு நான் எடுத்துட்டேன். मेरे लिए और मेरे भतीजी के लिए पासपोर्ट था और बच्चे के लिए मैंने निकालवा दिए। பாஸ்போर्ट வந்து சென்னைக்கு வந்தாரு. वो पासवान चेन्नई में आए। நாங்க ஃபேமிலியா போனோம். हम परिवार के साथ எங்க गए। பார்த்தோனே செலக்ட் பண்ணிட்டாரு. हमें देखते ही वो सेलेक्ट कर ஆனா அவர் दिए। என்ன சொன்னாருன்னா பிடி படிக்கணும் கண்டிப்பா. लेकिन वो बोलने लगे कि बीडी ஏன்னா அப்பதான் விசா யூஎஸ் पढ़ाई करना है तभी यूएसए में वीसा मिलेगा। கிடைக்கும் அப்படினாங்க. वीसा मिलने के लिए वो कार्य करना உடனே पड़ेगा। நாங்க ஆண்டவர்ட்ட கேட்கவே இல்ல பாருங்க. मैं परमेश्वर से पूछी நான் नहीं। மனசுல நினைச்சேன் நமக்கு ஆண்டவர் சிறையிருப்பு திருப்பதார் ஃபேமிலி அங்க போறோம் ஊழியத்துக்கு தானே போறோம் அப்படின்னு. सेवकाई के लिए तो करती हूँ। परमेश्वर मेरे बंदीगृह से मुझे छुड़ा रहे कर। ஆனா என்னமா பிடி என்ன பண்ணாரு தெரியுமா? 2 மாசத்துல முடிக்கணும்ங்காரு. लेकिन वो कहने लगे कि ये पढ़ाई 2 महीने में करना பிடி है। எத்தனை வருஷம் படிக்கணும்? 3 வருஷம். बीडी 3 साल तक पढ़ना அவர் है। அங்க இருந்தே ஃபோன் பண்ணி பைபிள் காலேஜ் ஃபோன் பண்ணிட்டாரு. நீங்க உடனே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு. लेकिन वहां से वो फोन कर रहे कि बाइबल के कॉलेज पर इन्हें सर्टिफिकेट तुरंत दे दीजिए। அப்பவே எனக்கு தப்புனே தெரியல பாருங்க. तभी मुझे ये गलत है कर मेरी सोच में नहीं நான் आई। திருப்பி ஒரு பாஸ்டர்ட்ட இருந்து லெட்டர் வாங்கணும்னாரு. और बोले कि पासवान से लेटर लेना है। அந்த உடனே திருப்பி நாங்க போறோம் அந்த பைபிள் காலேஜ்ல எங்க புக்ஸ் அவ்வளவு வீட்டுக்கு அவ்வளவு ரூபா அனுப்பி புக்ஸ்லாம் வீட்டுக்கு வந்துட்டு इतना पैसा चुका कर पूरे पढ़ाई के लिए किताब आने लगा। உட்கார்ந்து எழுதுறோம். என் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து क्वेश्चन ஆன்சர் எழுதுறோம். உட்கார்ந்து 3 வருஷங்கள படிப்பை எழுதணும். अपने घराने साथ में बैठकर 3 साल की पढ़ाई को लिखना है। பாருங்க எவ்வளவு பெரிய தப்பு ஆண்டுடைய சமூகத்துல. देखिए
परमेश्वर की नजरों में कितना बड़ा गलती இப்படி है। ஒரு பாஸ்டர் சும்மா எழுதி கொடுக்காரு, இங்க அவ்வளவு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி. लेकिन एक पासवान ऐसे लिख के कि मैं நான் हमारे அந்த बारे में ऐसे லெட்டர் लिख முதல்ல कर தப்பா देते எழுதிருக்கேன், நான் கிழிச்சு போட்டேன் அந்த லெட்டர்லாம். वो लेटर को मैंने ऐसे फाड़ कर डाली, गलत लिखे कर कर। இதெல்லாம் முடியுது, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. ये सब हो चुका है, परमेश्वर मुझसे நான் बातें ஜெபம் करते பண்ணிட்டு हैं। मैं प्रार्थना कर रही நீ थी, செய்யறது எவ்வளவு பெரிய தப்பு. तभी परमेश्वर मुझसे बातें कर रहे हैं, तो कितनी बड़ी गलती कर 3 रही है। வருஷம் கோர்ஸ் ஆண்டவர் தடை பண்ணாரு என்ன. परमेश्वर से रुकाए थे, 3 सालों की कोर्स है वो, ஆனா அது 2 मंथ्सல எனக்கு கொடுத்துட்டாங்க சர்டிபிகேட். लेकिन वो लोग 2 ही महीने में हमें दे दिए। நான் உடனே போனேன், எங்க அப்போட திறந்தேன். मैं तुरंत गई, अपने कबर्ड को खोलने लगी, சர்டிபிகேட்லாம் கிழிச்சு போட்டேன். वो पूरा बीडी सर्टिफिकेट को मैंने फाड़ कर डाल दिया। ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, ஊழியம் இங்கதான். परमेश्वर साफ तरीके से बातें करने लिए तेरे सेवकाई यहाँ है। இதுதான் நன்மை தீமை அறிவித்தக்க கனி. यही भलाई और बुराई को साथ जांचने वाला फल। ஆண்டவர் என்னைய பாதுகாத்தார். परमेश्वर मुझे सुरक्षित रखे। எல்லாருக்கும் ஒரு நற்கிரியில் ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கார். सभी के लिए एक भलाई कार्य को परमेश्वर नियुक्त किए हैं। நமக்குன்னு நியமித்திருக்க ஓட்டத்துல நம்ம ஓடணும். हमारे लिए रखा हुआ दौड़ को ऊपर ही दौड़ना है। நான் அங்க போயிருந்திருக்கலாம், मैं वहां जा सकती ஆனா थी, என் ஆத்மா மரிச்சிருக்கும், लेकिन मेरे प्राण मर चुका है, சமாதானம் போயிருக்கும். शांति निकल ஆனா जाती थी। எங்கோ ஒரு சித்தம் இல்லாம நம்ம போக முடியாது. कहाँ भी उनकी इच्छा के अनुसार नहीं அவர் जाने होगा। பிள்ளைகளுக்கு அவர் எது செய்தாலும் நன்மைக்காக செய்வார். उनके बच्चे के लिए जो भी कार्य करते हैं उनकी भलाई के लिए करते எல்லாருக்கும் हैं। நற்கிரியைகள் இருக்கு, அப்படிதானே? सभी के लिए अच्छे कर्म है। இங்கேயும் ஆண்டவர் கைவிடவே இல்ல. यहाँ भी मुझे परमेश्वर नहीं त्यागे, அவர் என்னை போஷித்து காப்பாற்றுகிறார். मुझे भोजन देकर सुरक्षित रखे। हालेलुया. हालेलुया। நற்கிரியிலே செய்யாதவன் ஒருத்தன் யாரு சொல்லுங்க பாப்போம். देखिए, एक व्यक्ति बुराई का अच्छे क्रिया नहीं किया, பைபிள்ல कौन நான் है? கேட்கிறேன். पवित्र शास्त्र में किया है। ஆ? யூதாஸ் கூட போய் பிச்சைக்காரனுக்கு போய் கொடுத்தான் அவன். நற்கிரியிலே செய்தவன் யாராச்சும் யார் சொன்னா? வெரி குட். ஐஸ்வர்யா லாசர். धनी और धनी व्यक्ति और लाजरस। आगे आइए ना, எல்லாரும் கிளாஸ் பண்ணீங்க. सभी तालियां बजाइए। வேதத்தை பார்க்கிறோம். पवित्र शास्त्र में हम देखे हैं, பாருங்க, ஐஸ்வர்யவான் वो धनी, அவனுக்கு பாருங்க, அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. उनके पास बहुत धन था, வாசல்ல இருக்கான் லாசர். उनके द्वार पर लाजरस था, அவனுக்கு அது பெருசாவே தெரியவே இல்ல. उनकी नजरों में बड़ी नहीं दिखा। நாய் கூட மேஜையில இருந்து துணிக்கி சாப்பிடுமா? कुत्ते टेबल से गिरने वाले बोझ को खाती है। பசி ஆற்றவே அவ்வளோ ஒரு இதா உட்கார்ந்திருக்கான், கண்ணுக்கு தெரியவே இல்ல லாசர். अपने भूख को मिटाने के लिए वो चाहत के साथ बैठा, लेकिन एक धनी व्यक्ति के ऊपर நாயை விட नजर नहीं கேவலமாக लगी। இருக்கான் லாசர். कुत्ते से भी बुरा परिस्थिति में था இன்னைக்கு लाजरस। நம்ம வாசிக்கும் அத, ये हम पढ़ते हैं இன்னைக்கு आज, நம்ம எப்படி இருக்கோம்? लेकिन आज हम कैसे हैं? நம்ம இறக்கமா இருக்குமா? हमारे अंदर दया है நம்ம क्या? வாசல் எத்தனை பிச்சைக்காரங்க இருக்காங்க, देखिए, हमारे द्वार पर कितने गरीब दीन எத்தனை व्यक्ति பேர் हैं, இருக்காங்க, நம்ம இறங்குதோமா? हम उन पर तरस खाते हैं। எனக்கே பைசா இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. मेरे लिए पैसा नहीं है कर कोई बोलिए मत, கொடுத்திருக்கிறது சந்தோஷமா கொடுங்க. खुशी के साथ दे दीजिए। நிறைய பேர் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, कई लोग ऐसे कारण बताते हैं, நான் கேட்டதுனால நான் சொல்லுதேன். मैं सुनी थी इसके நம்ம लिए ஏதாவது बोलती हूँ। கேட்டோன்னே ஹஸ்பண்ட் ஏன்னா அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது கொடுக்க. वो नहीं चाहते हैं अपने पति से पूछना है कर बोलते குணசாலி हैं। ஸ்திரீ பத்தி பைபிள் எழுதிருக்கு, ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். गुण वाली स्त्री के बारे में पवित्र शास्त्र में लिखे हैं कि दरिद्र लोगों के अपने हाथों को फैलाती है करके। நம்ம கையில பைசா வரும் அப்படிதானே? हमारे हाथों पर पैसा आती है, ஹஸ்பண்ட் கொடுத்திருப்பாங்க, पति दिए रहेंगे, நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்போம், हम तो थोड़ा इकट्ठा करके रखते हैं। நம்மளால ஹெல்ப் பண்ணுவோம். जितना हमसे होता है उतना दे दीजिए। முடியுமா முடியாதா? होगा क्या? नहीं होगा। ஒரு நற்கிரியை இல்லாத அந்த ஐஸ்வர்யவான். कुछ भी अच्छे कर्म नहीं है धनी व्यक्ति। பரிசேயர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? फरीसी लोग कैसे थे जानते हैं? எப்படி இருந்தாங்க? ऐसे थे, ஆள் கண்ண தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தான தர்மம் பண்ணுவாங்க. सभी के नजरों में दान देते हैं, ஆனா ஒரு ஆண்டவர் யாரையாவது சுகப்படுத்தினா, लेकिन यदि परमेश्वर किसी चंगा करते हैं, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சுகப்படுத்தினா பிடிக்கவே பிடிக்காது. சாபத் இல்ல, इतवार के दिन
कि ठीक करना वो नहीं पसंद करते ஆனா हैं। ஆண்டவர் சொல்றாரு, மிருகம் வந்து குழியில விழுந்தா நீங்க எடுப்பீங்களா இல்லையா? यदि एक जानवर खड्डे पर गिर जाते तो उसे उठाते हैं ना। அவங்க அப்ப எப்படி வச்சிருந்தாங்க? மிருகம் மேல கூட அவ்வளவு அன்பு, மனுஷர்கள் என்ன ஆயிடக்கூடாது, சுகமாயிடக்கூடாது. जानवर पर उतना प्रेम रखते थे, लेकिन मनुष्य चंगा नहीं हो सकता, होना उनका पसंद था। இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி இருக்கும்? देखिए आज कितने लोग ऐसे நாய் हैं, வீட்ல வளர்ப்பாங்க, அவ்வளவு நேசிப்பாங்க நாயை. घर पर कुत्ता पालते, इतना प्रेम जताते हैं। எத்தனை பேர் வீட்ல நாய் வளர்க்குறீங்க? कितना जन कुत्ता घर पे पालते இங்க हैं? யாரும் இல்ல. ஹalleluya. हालेलुया, यहाँ कोई नहीं है। நாய்க்கு கொடுக்கிற அன்பு மரியாதை கூட மனுஷர்கள் கொடுக்க மாட்டாங்க. जितना कुत्ते के ऊपर प्रेम जताते हैं, मनुष्य के ऊपर नहीं ஒரு जताते நான் हैं। வாசிச்ச ஒரு லேடி ஒரு ஊழியக்காரருக்கு லெட்டர் எழுதுதா. ये मैंने पुस्तक में पढ़ा हुआ, एक सेविका एक दूसरे सेविका को लिखती ஐயா है। எனக்காண்டி ஜெபம், நான் நாயை கூட நான் அப்படி நேசிக்கேன், वो ऐसी लिखती है कि अय्या मेरे लिए प्रार्थना की, मैं कुत्तों से इतना प्रेम करती ஆனா हूँ, எனக்கு மத்தவங்க மேல நான் அன்பே வர மாட்டேங்குது என் வீட்ல உள்ளவங்க மேல. लेकिन दूसरे के ऊपर अपने घराने पर मुझे प्रेम लेकिन नहीं எப்படி करना இருக்கும்? होता है। आज हम कैसे हैं? நற்கிரியைகளை செய்யணும். अच्छे क्रिया को करना है। நம்ம கண்ணு முன்னாடி யாராவது விழுந்தா போய் தூக்குங்க, அப்படிதானே? जो भी हमारे नजरों में गिरते हैं उन्हें उठाइए। ஆண்டவர் சொன்னார்ல, சமாரியன், நல்ல சமாரியன் இயேசுன்னு சொல்லி ஆண்டவர் பேர் வந்தார். अच्छे सामरी यीशु कर कर बताया என்ன है। சமாரியன் தான் போய் என்னது, அந்த குற்றுரையை கிடக்கிறத தூக்கிட்டு போய் கொண்டு எங்க சத்திரத்தை சேர்க்காம. उस सामरी ही जो घायल व्यक्ति को उठाकर उसे भर्ती करता है। அன்னைக்கு டெல்லியில ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ ரீசெண்டா उस दिन दिल्ली में एक ऐसी कार्य அந்த हुआ था। லேடிக்கு ஒரே அந்த பையன் மட்டும்தான். எத்தனை பேர் நியூஸ் வாசிச்சீங்கன்னு தெரியாது. उस महिला के लिए वही केवल एकलौता बेटा அவன் था। வந்து இப்ப வெளிநாட்டுக்கு போறான், படிச்சு முடிச்சிட்டான். वो तो पढ़ाई कर चुकर अभी ஆனா उसे ஒரு विदेशी பணக்கார जाना है। சின்ன பிள்ளைங்க 17 வயசு அந்த பையன் கார் ஓட்டி இந்த பையன் பைக்லயே ஏத்திட்டான். दूसरा लड़का केवल एसएससी पढ़ने वाला था, बड़ी गाड़ी को इसके ऊपर चढ़ा दिया। அவனுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதானே, ஆனா சொன்ன மாதிரி ஆனா கவர்மெண்ட் அவனுக்கு கொடுத்துட்டு அந்த போலீஸ் अपनी सरकार उसके लिए बेल दे दिया परीक्षा लिखने के लिए, அந்த जिसने பையன் जिसको அந்த मारा ஸ்பாட்டே था இறந்துட்டான். वो लड़का तुरंत उसी நான் पर मर எதுக்கு गया। சொல்ல இறக்கமே இல்லை. என்னன்னா உயிர் இருந்திருக்கு, யாருமே தூக்கிட்டு போல அவன ஹாஸ்பிட்டலுக்கு. उसके अंदर जीवन था, लेकिन कोई भी उसकी मदद में 4 नहीं மணி நேரம் आया। அந்த பாடி அங்கேயே கிடக்கு. எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க, வீடியோ எடுக்காங்க, பாடியை கொண்டு போல. सभी लोग वीडियो निकालते, 4 घंटा वो लड़का वैसे ही रोड पर அவங்க खड़ा அம்மா था। அதுதான் சொல்லாங்க, யாரையாவது என் பிள்ளையை கொண்டு சேர்த்துருக்கலாம்ல. वह माता उसे दौड़ाकर रो रही थी, कोई भी मेरे बच्चे को नहीं இறக்கமே बचाए। இல்லை, அப்படிதானே? दया ही नहीं है। நற்கிரியைகளை செய்ய பழகுவோம். अच्छे क्रिया को करने के लिए எல்லாருக்கும் सीखेंगे। ஆண்டவர் நியமிச்சிருக்கிற அப்படிதானே? सभी के लिए परमेश्वर नियुक्त किया है। கவிதால பத்தி பார்க்கிறோம் ஆக்ஸ்ல. தபி- 9 அதிகாரம் வாசிக்கண்டா நேரம். प्रेरितों के कार्य में तबीता के बारे में देखते हैं। விதவைகள் எல்லாம் உட்கார்ந்து அழுதாங்க, அவங்க இறந்துட்டாங்க. विधवा रो पड़ती है कि என்ன तबीता मर பண்ணாங்க, गई है। பேதுருட்ட காட்டுதாங்க, ஆடைகள் என்ன தச்சு கொடுத்தாங்க பாருங்கண்டு. पतरस के बारे में दिखलाते हैं कि हमारे लिए वस्त्र सिला அங்கீகாரம் कर दिए हैं। வஸ்திரங்களை காண்பிச்சு அழுதாங்க. அவங்க உடுத்திருக்கெல்லாம் இப்ப யாரு கொடுத்திருக்கா? अपने वस्त्र दोरकाल। और कपड़े को दिखाते हैं, दोरकाल मौजी दिया हुआ। பாருங்க, ஆண்டவர் உயிரோட எழுப்பினாரு. परमेश्वर ने जिंदा जिलाए। மிகுதியாய் நற்கிரியைகளை செய்தான் இருக்கு. बहुत ऐसे अच्छे பைபிள் कर्म किया ஒவ்வொரு है। word ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படிதானே? पवित्र शास्त्र में हर एक शब्द अहम है। கொர்நேலியும் அதே மாதிரி மிகுந்த தான தர்மங்களை செய்தார். कॉर्नेलियस भी वैसे ही बड़ी दान धर्म ஆனா दिए। எப்படிப்பட்டவங்க இவங்க எல்லாம் தெரியுமா? சீஷர்கள். ये सब कौन है? चेले थे। கொர்நேலியும் என்ன பண்ணா, மிகவும் ஜெபிக்கிற மனிதன் கொர்நேலியும். कॉर्नेलियस प्रार्थना करने वाला मनुष्य, நல்ல குடும்பத்தோடு பயபக்தியுடன் வேதம் எழுதி இருக்கிறது. भय भक्ति के साथ, अपने घराने के साथ। அதனாலதான் ஆண்டவர் யார அனுப்புனாரு? इसलिए परमेश्वर किसे भेजे उनके யார் पास? அனுப்புனாரு? वे பிரதான அப்போஸ்தலர் பேதுரு அனுப்புதாரு. प्रेरित வீட்டுக்கு போகலாம். पतरस को भेजते हैं। ஆண்டவர் நல்லவர். परमेश्वर भला है। எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். सभी कार्यों को परमेश्वर देखते हैं। இது ஒன்று வாசிப்போம். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் प्रेरितों के कार्य 16 अध्याय 13 14. 13 और 14। நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா ஸ்திரீகளும் அங்க இருந்தாங்க, அப்படிதானே? सभी स्त्रियां वहां थे। ஆனா லீதியாள் இதயத்தை கர்த்தர் ஏன் திறந்தாரு? लूदिया के हृदय को परमेश्वर क्यों खोले? என்ன பண்ணா அப்படி?
वो क्या किया कर्म की முத थी வந்து அவ தேவனை வணங்குகிறவள். परमेश्वर की नमन करने वाली। இரண்டாவது அவளை பத்தி எழுதியிருக்கு பாருங்க. दूसरा उसके बारे में लिखा 17ஆம் है வசனத்துல 17 वचन में लिखा है அவளும் அவள் வீட்டாரும் ஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஹல்லேலூயா. हालेलुया வருந்தி கேட்டுக்கொண்டாள். धीरज के साथ बहुत चाहत के साथ என்ன சொல்றா, நீங்க என்ன விசுவாசம் என்று எண்ணினால் எங்க வீட்ல நீங்க தங்கணும். यदि आप हमें विश्वासी कर सोचते हो मेरे घर पर आकर ठहरना है। சும்மா கூப்பிடுறது வேற, அப்படிதானே? ऐसे मुंह पर बुलाना अलग வேறக்கா है, கூப்பிடுறது தெரிஞ்சிரும். नाम के तरीके से बुलाना अलग। வருந்தி அப்படின்னா வித்தியாசம் இருக்குல்ல. चाहत के साथ என்ன பவுல் கஷ்டப்பட்டு தான் ஊழியம் செய்தாரு. पौलुस कष्ट के साथ அவர் பெரிய सेवकाई करते பணக்காரர் हैं, தான். वो बहुत धनी थे ஆனா ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமா விட்டுட்டு வந்தவரு. लेकिन परमेश्वर के लिए सबको नष्ट कचरा பார்க்கவும் कूड़ा அழகா करके இருக்க छोड़ के மாட்டாரா? आए। பார்க்கவும் அழகா இருக்க மாட்டாரா? देखने के लिए भी सुंदर नहीं ஆனா थे, அந்த லீதியாள் பாருங்க கூப்பிடுதா அங்க வீட்ல தங்குங்கன்ட்டு. लेकिन लूदिया बुलाती है मेरे இன்னைக்கு घर பெரிய पर பெரிய ठहरो। ஊழியக்காரங்களை நேசிப்போம். बड़े बड़े सेवकायों को हम प्रेम जताते நேசிப்போங்களா हैं, இல்லையா? ஐயோ அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்லாம் நினைப்போம். हम चाहते हैं कि वो हमारे घर पर ஆனா आना है। அற்பமா மத்தவங்கள நினைப்போம். लेकिन- ஏழை ஊழியக்காரங்களை அற்பமா நினைப்போம். और जो भी सेवकाई कमी के साथ है उन्हें तुच्छ ஆண்டவர் मानते கவனித்து हैं, கொண்டு இருக்கிறார், அப்படிதானே? परमेश्वर देख रहे हैं। அதான் லீதியாளுக்கு ஆண்டவர் இருதயத்தின் கண்களை திறந்த வசனத்தை கேட்கும்படியாக इसके लिए परमेश्वर लुदिया के हृदय को खोले। அவர் தன் வீட்டை கொடுத்தாள், நற்கிரியை, அப்படிதானே? ये अच्छे कार्य है, अपने घर खोल நிறைய कर வீட்டுக்கு दिए। போனா கப்பல் பண்ணி சாப்பிடுங்கம்பாங்க, காஃபி கொடுப்பாங்க. कई लोग बोलते हैं कि खाना कर कर ही जाना சில है டைம் करके। சரியா வந்து நான் குடிச்சிட்டு குடிக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? இஷ்டம் இருக்காதுன்னு தான் அர்த்தம், कई पल ऐसे पूछते कि पीते हैं क्या, कि उनके अंदर इच्छा नहीं है। அப்படிதானே? ऐसी தண்ணி है கொடுத்தா கூட அதற்கேற்ற பலன் உண்டு. यदि पानी देते हैं कि उसकी फल मिलेगा। நான் யூபில இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன். उत्तर प्रदेश में जब நம்ம टहलने की ஊழியத்துக்கு तबीयत வெளியில थी, போகும்போது அப்படின்னா நிறைய பேர் உள்ள இருந்துட்டு நாங்க இல்லைன்றுவாங்க. कई लोग सेवकाई जाते समय अंदर रहकर ही बोल देंगे कि हम नहीं है कर कर। எங்களுக்கு தெரியும் உள்ள இருக்காங்கன்னு. हम जानते हैं कि वो अंदर ही நாங்க அப்படி है, வெளில வந்துருவோம். हम बाहर आ जाते இப்படி हैं। நிறைய காரியங்களை பார்க்கிறோம். कई कार्यों को देखते எங்க हैं। வீட்டுலாம் நாங்க காமன் நகர்ல எங்க இருக்கும்போது பில்டிங்லாம் வர்றதுக்கு முன்னாடி कामराज नगर பெரியம்மாக்கெல்லாம் தெரியும். में बिल्डिंग आने से पहले மிஷனரிகள் எல்லாம் எங்க வீட்டுக்கு வருவாங்க, எங்க வீட்டு மச்சில தங்குவாங்க. मिशनरी लोग आके हमारे पहले माला पर ठहरते थे। அதனாலதான் ஆண்டவரே தெரிந்துட்டாருன்னு தெரியல. इसके लिए परमेश्वर मुझे चुने हैं क्या நிறைய नहीं அவங்க पता। அவங்க நடக்கிறத நிறைய ஷேர் பண்ணுவாங்க. जो कई कार्यों को हमसे वो शेयर அது ஒரு करते हैं, ஆசீர்வாதம், அப்படிதானே? वो एक आशीष இதெல்லாம் நம்மளால முடிஞ்ச நற்கிரியைகளை நம்ம செய்யணும். हमसे जितना होता है उतना नर्क अच्छे कार्य करना है। அதனாலதான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். इसके लिए परमेश्वर चुन लिए। तीसरी ஒண்ணு point, கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். पहले कोरिन्थियों 9वां अध्याय 24ஆம் வசனம். 24वां वचन। பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்காக ஓடுங்கள். जीतो की दौड़ जीए। இப்ப எல்லாரும் ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. देखिए सब दौड़ रखते हैं, யாரா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வரவங்க தான் பிரைஸ் உண்டு, அப்படிதானே? कोई प्रथम आता है उन्हें बख्शिश நமக்கு मिलेगा, அப்படி இல்ல. लेकिन हमारे लिए वैसा नहीं நமக்கு है। ஆண்டவர் நியமிச்சுக்கிற ஓட்டத்தை நம்ம ஓடி பொறுமையாய் முடிச்சோம்னா நமக்கு பிரைஸ் பரலோகத்துல உண்டு. देखिए हमारे लिए जो दौड़ रखे हैं उसे धीरज के साथ दौड़ेंगे तो स्वर्ग राज में इनाम அது मिलेगा। இன்னொருத்தருக்கா பரம அழைப்பின் பந்தய பொருள்னு எழுதி இருக்கு. परम के द्वारा पुकारा गया दौड़, பரலோகத்துல நமக்கு மிகுந்த பலன் இருக்கு. स्वर्ग राज में बहुताई से बल है। ஆனா என்ன எழுதியிருக்காரு? இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். अपने आप को काबू में रखना है कर कर। சாதாரண உலகத்துல ஓடுறவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பாங்க. देखिए एक संसार की दौड़ पर सभी में अपने आप को काबू में रखते हैं, சாப்பாடுல கண்ட்ரோல் பண்ணுவாங்க, भोजन में कंट्रोल होना நல்லா चाहिए, walking பண்ணுவாங்க, अच्छे से அப்படி चलेंगे, மெயின்டைன் பண்ணுவாங்க. अपने शरीर को इतना अच्छा रखते हैं। நம்மளுக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு. हमारे लिए परमेश्वर नियुक्त कर இச்சை रखे हैं, அடக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். अपने आप को काबू में रखना है। நம்ம சரீரம் என்னெல்லாம் விரும்புது தெரியுமா? देखिए हमारी शरीर क्या क्या என்ன चाहती है, விரும்பும்? क्या क्या चाहती है। சரீரம் விரும்பும், தூக்கத்தை விரும்பும். नींद को கரெக்ட். चाहती है, நல்லா தூங்கணும்.
अच्छे से नींद लेना है। ஆண்டவர் கொடுக்க டைம்ல தூங்க வச்சிருவான் பிசாசு. देखिए परमेश्वर को देते समय को शैतान नींद लाती है। அந்த தூங்குற டைம்ல என்ன பண்ணுவோம், உட்கார்ந்து போனை பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். उस नींद के समय में कई लोग फोन देखते हैं। நம்ம 24 hours அவரோட தான் இருக்கணும். 24 तास परमेश्वर के साथ ही रहना है। அந்த உடம்பு விரும்பும். इस शरीर नींद को चाहती है। தூக்கத்தை விரும்பினால் தரித்திரன் ஆவாய்ந்து வேதம். ऐसी यदि नींद को चाहेंगे तो दरिद्र हो जाएंगे। நிமிஷத்துல முடிச்சிர. இரண்டாவது போஜனத்தை விரும்பும். कई लोग भोजन को चाहते हैं। போஜனம் சாப்பிடணும் அப்படிதானே. போஜன பிரியனா இருக்க கூடாது. भोजन की प्रिय नहीं होना चाहिए। போஜன பிரியனா இருந்தாலும் தொண்டையிலே கரையேன் இருக்கு. यदि तो भोजन को प्रिय करता है तो अपने गला पर छुरी रखना। போஜன பிரியன் தரித்திரன் ஆவான் இருக்கு. और एक वचन लिखा है कि भोजन के प्रिय भी दरिद्र हो जाएंगे। சரீரத்துக்குள்ள இச்சைகள் அப்படிதானே. और जो भी अभिलाषा है, நினைச்சோனே அது வாங்கிடணும், நினைச்சோனே செஞ்சிடணும், चाहते ही उसे लेना है, चाहते ही उसे करना है। வசனம் இருக்கு, மனசு விரும்புகிறபடி எல்லாம் செய்கிறது. जैसा मन चाहती है वैसे कार्य करना। இது எல்லாமே நம்ம ஆண்டு சமூகத்தில் இதெல்லாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்க ஆண்டு கட்டு கொடுத்து. ये सभी को खाबों में रखने का करके परमेश्वर सिखाते हैं। நோதா நம்ம லைஃப்ல नहीं मतलब नहीं। ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். बुरी बातें साधारण जीवन को சும்மாதான் பேசுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம், அங்க வரும் ऐसे ही बातें करते हैं लेकिन वहाँ पूरा बुरी बात आ கெட்ட जाएगी। காரியங்களை பேசுறது, बुरी बातें करते हैं, நம்ம சிந்தனைக்கு போகும். हमारी सोच पर जाएगी। செல்போன்ல பாக்குறது, मोबाइल फोन में जो देखना, சீன்களை பாக்குறது, बुरी कार्य को देखना, திரும்ப அதே இது கொண்டு வரும் பிசாசு. वापस शैतान वही कार्य को लेकर आएगी। அப்படிதானே. वो हमें पाप के पर करना लगेगी। டீப்பா நான் நிறைய எழுதிருக்கேன், நான் டைம் இல்ல. लेकिन हमारे पास समय नहीं है। லோத் மனைவி மட்டும் ஆண்டவர் சொன்னார் அப்படிதானே. लूत की லோத்தின் पत्नी के மனைவியை बारे में, நினைத்துக் கொள்ளுங்கள். लूत की पत्नी के बारे में என்ன सोचिए। பண்ணாவா, वो क्या करने लगी? ஆண்டவர் அழிக்கிற திரும்ப ஒரே வார்த்தை சொன்னார், பார்க்காதனா பார்த்துட்டா. परमेश्वर कहेंगे मत मुड़ो कर वो मुड़कर देखने ஏவாள் लगे। பண்ணின தப்பு, சாப்பிடாதனா சாப்பிட்டுட்டா. हवा ने क्या किया? नहीं खाना बोले थे लेकिन वो खा பெண்கள் ரொம்ப चुकी। முக்கியம் அப்படிதானே. சொல்லாதனா ஒருத்தி பொய் சொல்லிட்டா. महिला को बोले नहीं बोलना करके झूठ बोलने என்ன लगी। யாரு, அண்ணன் சப்பீரா அப்படிதானே. सपीरा अलग। லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் வேதம் लूत எழுதியிருக்கிறது. की पत्नी के बारे में सोचिए। பொருளாசை, ஐயோ இதெல்லாம் அழியுதே. धन की लालच, ये सब नाश हो रहा कर देखने लगी। அவங்க சரியில்லாதவங்க தான் பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. वो अच्छी नहीं थी इसलिए उनकी संतान बिगड़ गया। பாருங்க எத்தனை சந்ததி நம்ம பார்க்கிறோம். देखिए कितने संतानों को हम யோவான் देखें। மார்க்குடைய அம்மா எப்படி பண்ணாங்க, ஆண்டோடைய பக்கத்துல என் பிள்ளைங்க இருக்கணும்னு சொன்னாங்க. योहन्ना मार्कुस की माता जी क्या सोचने की परमेश्वर के லோத்தின் மனைவி, पास रहना है करके। லோத்தின் மனைவி ஆண்டரை ஏற்றுக்கொண்டா பிள்ளைங்களை நல்லா வளர்த்திருப்பாங்க. यदि लूत की पत्नी परमेश्वर को स्वीकार करती है तो बच्चे को भी अच्छे पालती थी। கடைசில யார், லோத் மட்டும் ரட்சிக்கப்பட்டாரு. अंत में केवल लूत उद्धार पाए। பிலிப்பின் பிள்ளைகள் 4 பேரும் தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. देखिए फिलिप्पुस की 4 बेटियां भविष्यद्वक्ता थे। அப்படிதானே. ऐसे ना நம்மளோட நடக்கைகளை பிள்ளைங்க பார்க்கும். हमारी चाल चलन को बच्चे देखते हैं। நம்ம பிள்ளைங்களை சொல்லி வளர்க்கணும். हमारे बच्चे को बोल सिखाकर बढ़ना है। வேதத்தை கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. पवित्र शास्त्र को देना है। சோ 3 காரியம் பார்த்தோம். 3 कार्य को देखने लगे। ஒண்ணு பார்த்தோம், பொறுமையோட நமக்கு நியமி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நியமிச்சிருக்காரு. और एक के लिए परमेश्वर दौड़ रखे, धीरज के साथ दौड़ना है। ஓட்டத்தில் நம்ம பொறுமையாய் ஓடணும். धीरज के साथ दौड़ना है। ஆனா சகிக்கணும், அவமானத்தை நிந்தையெல்லாம் சகிக்கணும். ஆண்டவர் சகிச்சது अपमान போல निंदा जैसे परमेश्वर सहन நம்மள किए वैसे பரியாசம் सहन பண்ணட்டும், करना। வாழ்க்கை பண்ணட்டும், நம்ம ஜோனிட்டே இருப்போம். हमें टट्टा करने दीजिए लेकिन हम आप प्रार्थना करते அப்பதான் रहना है। நம்ம பந்தய பொருளை பரலோகத்துல பெற்றுக்கொள்ள முடியும். तभी अपने जीत की इनाम को लेने के लिए இரண்டாவது स्वर्ग நமக்கு को ஆயத்தம் பண்ணிருக்கிற நற்கிரியைகள். हमारे लिए तैयार किया हुआ अच्छे कर्म। யாராவது வந்து கேட்டா செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இராதேன்னு வேதம் எழுதியிருக்கிறது. जो भी मांगते हैं उन्हीं के लिए देना है करके पवित्र शास्त्र में लिखा है। கொடுக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். हमारे पास जो है उसी में से दे நம்ம दीजिए। பேர் பரலோகத்தில் எழுதப்படும். हमारे नाम स्वर्ग राज पर लिखा நமக்கு जाएगा। பயங்கர நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் பரலோகத்துல பொக்கிஷத்தை கொடுப்பார்னு வேதம் எழுதியிருக்கிறது. पवित्र शास्त्र यूं कहती है हमारे लिए भयानक और बहुत धन को परमेश्वर देंगे। மூணாவது என்ன பார்த்தோம், तीसरे कार्य क्या देखे? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விட்டுறக்கூடாது. ऐसे दौड़ो कि वैसे की दौड़ में जीत ஸ்பிரிச்சுவல் लेंगे। ஆரம்பிச்சுட்டு மாம்சத்துல போய் முடிச்சிடக்கூடாது. आत्मा में शुरू कर मांस पर பொருளாசையில விழுந்துடக்கூடாது. खत्म नहीं करना है। அப்படிதானே. लालच नहीं होना चाहिए।
ऐसे दौड़ना चाहिए कि जीतेंगे कर कर। தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस वचन को आशीष करेंगे, ஜெபிப்போம். प्रार्थना करेंगे। ஆண்டவரே மே துதிக்கிறோம் ஐயா. ए परमेश्वर स्तुति करते हैं। அப்பா நீங்க பேசினதற்காக நன்றி. ए पिता आप बातें की इसके लिए धन्यवाद। நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் आप ஆண்டவரே. सर्वशक्तिमान परमेश्वर, ஆண்டவரே நீர் எங்களை காண்கிறீர். आप हमें देखने वाले हैं। எங்களுக்கு ஆண்டவரே அவனவன் செய்யும் கிரியைக்கு தக்கதாக நான் பலன் கொடுப்பேன். अपनी अपनी क्रिया के अनुसार आप फल देंगे। நாங்க எவ்வளவு சகிக்கிறோம் ஆண்டவரே. हम कितना सहते हैं பரியாசத்தை, அவமானத்தை, நிந்தனைகளை, टट्टा निंदा अपमान को। எங்களுக்கு பெரிய இடம் பரலோகத்தை வச்சிருக்கீங்கப்பா. हमारे लिए एक बड़ी जगह आप स्वर्ग राज में நாங்கள் रखे हैं। வெற்றிகரமாக எங்க நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாங்க ஓடி முடிக்க எங்களுக்கு பலன் தாரோம். हम विजय होने के लिए हमारी दौड़ को खत्म करने के लिए बल எங்களுக்கு दीजिए। அளவில்லாத கிருபையை தாரும் ஆண்டவரே. इसके लिए हमारे बहुताई से अनुग्रह दीजिए। எங்களுக்கு ஆயத்தம் பண்ணிருக்கிற ஆண்டவரே அந்த நற்கிரியில உங்களுடைய செய்கையாக நாங்க செய்யணும் ஆண்டவரே. आप हमारे लिए तैयार किए उस अच्छे क्रिया को करना है। நாங்கள் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கூட எங்களுக்கு பலன் தாரோம். हम दौड़ के जीत पाने के लिए, इनाम पाने के लिए, दौड़ने के लिए இந்த अनुग्रह வார்த்தையினால் दीजिए। எங்களை நிரப்புனதற்காக ஸ்தோத்திரம். आपके वचन से भर दिए इसके लिए स्तुति இந்த करते हैं। வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரோம். वचन के अनुसार चलने के लिए अनुग्रह कीजिए। எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. सब कार्य को आपके हाथों में देते हैं। இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென்.